அடுத்து நம்ம ரிஷபத்திற்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி அமைய போகிறது? நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயாவிடமிருந்து ஆரம்பிக்கலாம். ரிஷபத்துக்கு ரிஷபம்னா அழகு, முகப்பொலிவு. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே தன்னுடைய குடும்பத்திற்காகவே உழைப்பார்கள். இவர்கள் வாழ்நாள் உதவியாளர்கள். அப்படி குடும்பத்துக்கு எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஆனால் சனி பகவான் என்ன செய்வார் ரிஷபராசிக்கு பொதுவாக அப்படி கேட்டிங்கன்னா, இளைய சகோதரத்தோடு கருத்து மாறுபாடை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பார். சின்ன வயசில் நான் எல்லாம் செய்தேனே அவன் செய்யலையேன்னு கட்டிய மனைவி சொல்லுவார், உங்கள் தம்பிக்கு நீங்கள் செய்தீங்களா, அவர் ஒன்றுமே செய்யலையேம்பார். இது ரிஷபராசிக்காரங்க குடும்பங்களில் நடக்கும். அதே போல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரங்க. ஆனால் தாயாருக்கும் இவங்களுக்கும் இடையில் கருத்து மாறுபாடு இருக்கும். உடல்நல பாதிப்புகளை பொதுவாக கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இப்போ அவர் எங்கே வரார் அப்படின்னா, இவர்களுக்கு இந்த பாக்கியமே லாபமாக அமைகிறது. பாக்கியாதிபதி சனி பகவான். ரிஷபராசிக்காரர்கள் முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் இப்போ சனி பகவான் பாக்கியாதிபதியாக செயல்படுவார். ஏன்னா சனி பகவானுக்கு எப்படி ஆதிபத்தியம் கொடுத்துருக்காருன்னா, அவர் தான் பாக்கியாதிபதிங்கிறார். இன்னொரு பக்கம் அவர் பாதகாதிபதிங்கிறார் ரிஷபராசிக்கு. அப்போ யாருக்கு பாக்கியாதிபதி, யாருக்கு பாதகாதிபதி? யார் நல்லது செய்திருக்கிறோம் முந்தின ஜென்மத்தில் அவளுக்கு இந்த பாக்கியாதிபதியாக செயல்பட்டு இப்போ வாழ்க்கையில் உச்ச நிலையில் ப்ரமோஷன் அப்படி கொண்டு கொடுப்பார். யார் முன்ஜென்மத்தில் கெடுதல் பண்ணியிருக்காளோ அவளுக்கு இப்போ பாதகாதிபதியாக செயல்படுவார். இந்த ப்ரமோஷனே எனக்கு வேண்டாம்பா, நான் நிம்மதியாக இருந்திருப்பேன், என்ன கொண்டு போய் ஒரு தண்ணி இல்லாத காட்டுக்கு அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரமோஷனுங்கிற பேரில் என்னை போட்டு கொல்லறாம்பாரு அப்படின்னு சொல்ல வைக்கும். அப்போது ஒரு விஷயமே ஒருத்தருக்கு நல்லதாக இருக்குது, இன்னொருத்தருக்கு அது கெடுதல் விஷயமா இருக்குது. அதே மாதிரி இந்த சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார் இப்போது சனி பயிற்சியில். அப்போ நிறைய பேருக்கு பிள்ளைகளோடு கருத்து மாறுபாடு வருது. இவாளுக்கு என்ன ஒரு ஆதரவுன்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துட்டு பிள்ளைகளுடைய சப்போர்ட் இருக்குது. பிள்ளைகளை புரிந்து கொண்டு தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க தோழர்கள், அதை புரிஞ்சுக்கிட்டு ரிஷபராசிக்காரர்கள் நடந்து கொண்டால் பிள்ளைகளோடு வரக்கூடிய கருத்து மாறுபாடுகளை போக்கலாம். குடும்ப சாபம் வெளிப்படக்கூடிய நேரம். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருனாலே குடும்ப சாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரமாகவும் அது இருக்கும். ஆகவே நம்ம நிறைய புண்ணியம் பண்ணணும், குலதெய்வம் கோவிலுக்கு போகணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகணும். எங்கள் ஊரில் இருக்கிறக்கூடிய தெய்வங்க அது சிறு தெய்வம், சிறு தெய்வமாவது பெரு தெய்வமாவது எல்லாம் நம் தெய்வம். அதனால் கோயிலுக்கு போய் காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்வது அற்புதமான பலனை தரும். இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்குது, ப்ரமோஷன் கிடைக்குது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது, மூத்த சகோதரனால் நன்மை கிடைக்குது. அதனால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் ரிஷபராசிக்காரர்கள் அறுவடை செய்ய போகிற அற்புதமான நேரம். நன்றியா கோகுலக்கண்ணனையா, நீங்கள் சொல்லுங்கள் ரிஷபத்துக்கு எப்படி இருக்கு? ரிஷபராசியை நாங்கள் ஜோதிடப்படி ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் உங்கள் மைண்டு எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும். அது சேமிப்பாக இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், எந்த விஷயத்துலையும் ஒரு ஸ்திரமான ஒரு வருமானத்தை கம்மியாக இருந்தாலும் அதுக்குள்ளே அழகாக வாழக்கூடிய, ஐயா சொன்ன மாதிரி அழகு, ஐஸ்வர்யம், சுக்கிரனுடைய மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு ராசி. அதை விட பாக்யாதிபதி ஒரு ராசியை பார்ப்பது சிறப்புன்னு சொல்கிறாங்க. சனி பகவானுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா தொழில் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் தொழிலில் ஜொலிக்க முடியும், வேலையாட்கள் எல்லாம் அவர்களுக்கு சரியாக அமையும். ரிஷபராசிக்கு 9, 10 கூடையவனாக பாக்கியத்தையும் நானே தரேன், தொழிலையும் நானே தரேன் அப்படிங்கிற அமைப்பில் சனி பகவான் இவர்களுடைய ராசியை பார்க்குறார். அப்போ ஏற்கனவே ஸ்திரமான புத்தி கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு ஸ்திரமான தொழில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை கொடுத்துறார். அடுத்து 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தை சனி பகவான் குருவோட வீட்டில இருந்து பார்க்குறார், கன்னி மனையை பார்க்குறார். அந்த இடத்துல புதனுடைய அமைப்பை அவர் பார்க்கும் பொழுது சனி பகவானுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன், அவருக்கு பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த வீட்டை பார்க்கும்போது ஒரு பாக்யாதிபதி ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறது சிறப்புங்கிறாங்க. அப்போ பூர்வ புண்ணியத்தில் எங்கள் அப்பா இன்னாருங்க, எங்கள் அம்மா இன்னாருங்க, எங்கள் குலங்கோத்திரம் இன்னதுங்க, நாங்கள் இந்த ஊருக்காரவங்க, அங்கே போய் குலதெய்வத்தில் ஒரு கோயிலாவது கட்டிடலாம்னு நினச்சோம். குலதெய்வ கோயில் ரொம்ப நாளாக செயல்பட முடியாமல் இருந்துச்சு, என் வாரிசுகளுக்கு காட்ட முடியாமல் இருந்தோம், அதெல்லாம் நாங்கள் இப்பொழுது கண்டுபிடித்தோம், எங்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம். ரிஷபராசிக்காரர்களுங்க அட்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த அட்டமஸ்தானங்கிறத தனுஷா வருது, அந்த இடத்த சனி பார்க்குறார். அப்போ சில அவமானங்கள் படும்படியான சூழல்கள் குழந்தைகள்னால இவர்களுக்கு வரலாம்.
என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய வீட்டில் சனி உட்காரனால பிள்ளைங்க சரியாக படிக்கலை, சொல்கிறத கேட்கல, எப்போ பார்த்தாலும் கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா சுக்கிரனுடைய ராசிக்கு இவர்கள் வீட்டில் என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்து பழக்கியிருப்பாங்க. அதை கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கட்டுப்படுத்தினாலே குழந்தைகள்னால புகழ் வரலாம். குழந்தைகள் இல்லைன்னு சொல்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உச்சகுருவினுடைய பார்வை சில மாதங்களிலேயே, ஒரு ஜூன் மாதத்திலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கு. மிக சிறப்பு. பாரதி ஸ்ரீதர்மா, நீங்க சொல்லுங்க, ரிஷப ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைகிறது? ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு முன்னாடி பேசின 2 ஜோதிடர்களுமே முக்கால்வாசி எல்லா கருத்துக்களுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பெண்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலி எந்த ஒரு ராசி எடுத்துட்டாலுமே பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அது இட்ஸ் ஆட் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்மையிலேயே இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த 2.5 வருஷத்தில் அவங்க என்ன அவார்டு வாங்கணும், இல்லை இன்னும் ஸ்போர்ட்ஸில் எத்தனை பெண்கள் பிரபலமாகறாங்க அப்படிங்கிறது ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் ஆர் மோர். அதே மாதிரி திருமண தடை, எனக்கு 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சுப்பா, இதுக்கு மேலே எங்கே கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த சனி பெயர்ச்சியில் லாபத்தில் இருக்கார் சனி அவங்களுக்கு. அண்ட் மற்ற கிரக பெயர்ச்சிகளும் வரக்கூடிய குருவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு கேத்துவாக இருக்கட்டும், ரிஷபத்துக்கு இது எல்லாமே புட் டுகெதர் அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல அவங்க முயற்சி செய்கிறது எல்லாமே வெற்றி அடையும். இவ்வளோ நாள் நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் ஆனால் என் பேர் வெளியில் தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அவங்களுடைய முயற்சிக்கான வெற்றி தரக்கூடிய ஒன்று. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வருவது, அவங்க இவ்வளோ நாள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் வரலைன்னா கூடயும் அவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கலைஞர்களுக்கு முக்கியமாக நல்ல அங்கீகாரம், அவங்க ஒரு சிறந்த ஒரு இதில் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கும் அவங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல இது. ஸோ நீங்கள் வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, இவ்வளோ நாள் உங்கள் வீட்டுக்காரவங்களோட சண்டை போட்டால் கூட இப்போ உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த சனி பெயர்ச்சியை நீங்கள் கொண்டாடலாம். சிறப்புமா. பீமராஜ் ஐயர் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், ரிஷபத்திற்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமையுது? ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அற்புதமாக இருக்கும். இவங்க விரும்பிய எல்லாமே கை சேரும். படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த படிப்பினுடைய இறுதி ஆண்டில் இருந்தாங்கன்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும். ஆல்ரெடி வீடு இருக்கக்கூடியவங்க மேலே கட்டுவாங்க, பக்கத்தில் வாங்குவாங்க, இன்னொரு வீடு அவங்களுக்கு கிடைக்கும். 2 வீலர் இருந்தால் 4 வீலராக அப்கிரேட் ஆகலாம். அப்படி எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய தகுதி விருப்பத்திற்கு ஏற்ப அற்புதமான பலன்களை இந்த சனிப்பெயர்ச்சி கொண்டு கொடுக்க போகுது. இது யாரால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அப்பாவினால் கிடைக்கும். ஒவ்வொரு ராசியும் ஒருத்தரை சார்ந்து இருப்பாங்க. அப்படி ரிஷபராசி அப்படின்னு சொன்னால் அப்பாவை அவங்களால மிஸ் பண்ணவே முடியாது. அப்பா என்ன அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார். ஒரு சில பேருக்கு அப்பா எனக்கு ஒன்றுமே செய்யலையே, ஒன்றுமே வச்சுட்டு போகலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா செய்த தொழிலை செஞ்சு முன்னுக்கு வருவாங்க. அப்பா சின்ன வயசுலேயே தவறி போயிட்ட ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலை கிடச்சி அதுதான் அவங்களுக்கு லைஃப்பாக இருக்கும். நேரடியாக செய்ய முடியலன்னா கூட மறைமுகமாவதும் அப்பா தான். அப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த சனிப்பெயர்ச்சியை பயன்படுத்திக்கணும். என்ன விஷயத்தை அப்பா கிட்ட பேசிட்டு அவர் ஓகேன்னு சொல்லி இவங்க ஆரம்பிக்கிறாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கு கைகூடும். 2வது, திருமண விஷயங்கள் இவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கும். இதற்கு முன்னதாக இவங்க என்ன முயற்சியெல்லாம் செஞ்சு அதில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்களோ, நஷ்டம் அடைஞ்சாங்களோ, இது நமக்கு சம்மந்தமில்லாத நம்ம செஞ்சிட்டோம் சொல்லி வருத்தப்பட்டாங்களோ, அதையெல்லாம் மீண்டும் தைரியமாக இவங்க செய்யலாம். அது உயர்கல்வியாக இருக்கலாம், வெளிநாடு போகிறதா இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எல்லா முயற்சியுமே இவங்களுக்கு கை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் அந்த திருமண வாழ்க்கையை இழந்தவர்கள், மனைவியோ கணவனையோ பிரிந்தவர்களோ அல்லது இழந்தவர்களோ மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய காலம் இது. முதல்ல என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்களோ, அது அப்படியே சரி பண்ணுற மாதிரி, அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான நல்ல ஒரு பொண்ணு, நல்ல பையன் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயந்தான் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. என்னென்னா இப்போ 11ஆம் இடத்துல சனி இருக்கார். அவர் தர்ம கர்மாதிபதி. இவ்வளோ பலனை தலைப்படுறார் சொல்லிட்டோம். அடுத்து 12ஆம் இடத்திற்கு வருவார், நீச்சம் அடைவார். 7 சனியுடைய காலம் தொடங்கும். அப்போ ரிஷபராசிக்கு சனி தந்தையை போன்றவர் அப்படின்னு சொல்கிறதுனால
எதிர்காலத்தில் உனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், அதனால் இப்போ நிறைய கொடுக்குறேன், அதை நீ சேர்த்து வச்சுக்கோ. இந்த டைமில் கிடைக்கிற வேலையை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ. இப்போ கொடுக்குற பிஸ்னஸ் வந்து நல்லா செட்டில் ஆகிடு, ஃப்யூச்சருக்காக நீ சேர்த்து வை அப்படின்னு பலனை கொடுக்குறாரு. அதை மட்டும் கருத்தில் கொண்டு எல்லா ஆப்ஷனையும் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டால் இந்த சனி பயிற்சி அற்புதமாக இருக்கும்.